வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நாம மாசி மக திருவிழாவை முன்னிட்டு சென்னை மண்ணடி அருகில் உள்ள பவளக்கார தெருவில் அமைந்துள்ள நகரத்தார் சத்திரத்தில் குடிகொண்டிருக்கும் முருகப்பெருமான் தேரில் திருவெற்றியூர் சத்திரத்துக்கு எழுந்தருள்வதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். மேலும் மாசி மக திருவிழா முடிந்த பின்பு மறுபடியும் முருகப்பெருமான் மண்ணடி பவளக்கார தெருவில் அமைந்துள்ள சத்திரத்திற்கு திரும்பும் வைபவமும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெறுகிறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். மண்ணடி பவளக்கார தெரு. முருகன் தேரில் எழுந்தருள்வதை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. 2 விநாயகர்கள் சிறிய தேரிலும் 2 முருகப்பெருமான்கள் பெரிய தேரிலும் புறப்பட்டு மறுபடியும் இங்கு திரும்பி வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். மாசி மக விழா மண்ணடியிலிருந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இங்கே செப்பு வேலை கொண்டு வந்து வைத்து நாட்டுக்கோட்டை நகரத்தார்களாக நடத்தப்படும் இந்த மாசி மக விழா. இந்த விழா எப்படி நடத்துகிறாங்கன்னா, திருவெற்றூர் வடிவடையும் கோயில் திருவிழாவுக்காக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக இங்கு வருகின்ற திருவிழாவை காண வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்காக சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை கொண்டு அன்னதானம் செய்யப்பட்டது. அது நாளடைவில் பெரிய விழாவாக மாறி இன்று கிட்டத்தட்ட ஒரு நேரத்துக்கு 5000 காலையில் 5000 இரவு 5000 உணவருந்துகிறார்கள். இது தேவகோட்டை அண்ட் காரைக்குடி நகரத்தார்களை கொண்டு நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை கொண்டு இது நடத்தப்படுகின்ற ஒரு பெரிய விழா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. நான் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். நான் தேவகோட்டையைச் சேர்ந்த வெங்கடாஜலம் பேசுகிறேன். மண்ணடி பவளக்காரத்திலிருந்து பழைய தண்டாயுமானி மற்றும் புது தண்டாயுமானி ஆகிய 2 முருகன்களும் இங்கு மாசி மக திருவிழாவை காண்பதற்காக இந்த திருவிழாவிலே மாசி மக பிரம்மோற்சவத்திலே சுந்தரருக்கும் சங்கிலி நாச்சியாருக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக அங்கிருந்து முருகன் இங்கு திருவெற்றியூருக்கு எழுந்தருள்கிறார். இது கடந்த 200 வருடங்களுக்கு மேலாக நடந்து வருது. எங்கள் சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு 5000 பேருக்கு மதியமும் இரவும் உணவு வழங்குகிறோம். வணக்கம், அனைவருக்கும் நன்றி.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.